தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. எனவே அந்த உருவச்சிலைக்கு மறைந்த எதிர்கட்சி தலைவர் மதிப்பார்ந்த அமிர்தலிங்கம் மற்றும் அம்மணி மங்கையரசி அவர்களுடைய நினைவாக அமைக்கப்பட்ட இடத்திலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நிகழ்விலே அன்பான அழைப்பினை ஏற்றி வருகை தந்து எல்லோரையும் மகிழ்வித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வடமாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் மதிப்பார்ந்த உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் உருவச்சிலையை திறநீக்கம் செய்து உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து வைக்க இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புள்ளங்கள் இந்த நிகழ்விற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிகழ்வின் முதன்மை விருந்தினர் கலந்து கொண்டிருக்கும் வடமாகாண ஆளுநர் பிரதம விருந்தினர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களே, இன்னும் அங்கே எனது தந்தையாரின் உருவச்சிலையை திறப்பதற்காகவும் நினைத்திருந்தபடியால் நாங்கள் இந்த நிகழ்வை இந்த வீட்டிலே வைக்கிறோம். இதனால் ஏற்படும் இட நெருக்கடிக்காகவும் சில சிக்கல்களுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடானது 1959ஆம் ஆண்டு நான் பிறந்த வருடம், அந்த வருடம் அத்திவாரப்படப்பட்டு எனது தந்தையாரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த வயசை நீங்கள் ஊகித்து கொள்ளலாம். அவர் அந்த வீட்டை அப்படியே வைத்திருந்து ஒரு பகுதி கட்டி முடித்தபடி 1970ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் மிகுதி வீடு கட்டி முடிக்கப்பட்டது. அது 1974ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் அரசியல் வேகம் பெற்ற காலத்தில் அவரால் அதை கட்டி முடித்திருக்கவே முடியாது. இதற்கு காரணம் அவருடைய சொத்து என்று இருந்தது இந்த வீடு ஒன்று தான். அதுவும் கூட எனது தாயாரின் பெயரில் இருந்தது. ஏனெனில் சிந்தனை சிற்பி திரு கதிரவேற்பிள்ளை அவர்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டார், எனது தந்தையாருடைய சட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளால் இந்த வீடு அவர் புகைப்படங்கள் நான் இந்தியாவுக்கு எமது போராட்டம் சம்பந்தமான பிரசாரங்களை செய்வதற்காக கொண்டு சென்றிருந்த ஆவணங்களை தான் இப்பொழுது இங்கே மிகுதியாக இருப்பது நாம் பயன்படுத்துவது. இந்திய யாழ்ப்பாண துணை தூதுவர் கௌரவ சாய்முரளி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னாரை நாங்கள் வருக ஆரம்ப அழைப்பிதழை ஏற்று எனது தந்தை அரசியலில் இறங்கினாரோ அந்த 1948ஆம் ஆண்டு தந்தை செல்வாவால் எழுதப்பட்ட கடிதம் முதல் அன்னை இந்திரா காந்தியால் எனது தந்தைக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் வரை அத்தனை ஆவணங்களும் அளிக்கப்பட்டன. அதை நாங்கள் யாழ் நூல் நிலையம் அளிக்கப்பட்டதையும் இப்படிப்பட்ட ஆவணங்கள் அளிக்கப்பட்டதையும் அதேபோல் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற 70ஆம் ஆண்டு அமுதன்னர் பாராளுமன்ற தோல்வி அடைந்தது ஒரு நல்ல விஷயம் என்பதை சொன்னார் அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தமட்டில். ஏனென்றால் அனைவருக்குமே தெரியும், தனிப்பட்ட முறையில் அமுதன்னரை தெரிந்தவர்களுக்கு தெரியும், அவர் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காலத்தில் வழக்காட செல்வதில்லை என்று. வழக்காட செல்லாவிட்டால் அவருக்கு வருமானம் இல்லை. வருமானம் இல்லாவிட்டால் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கார். ஆகவே அவர் பாராளுமன்றம் செல்லாமல் விட்டது தனிப்பட்ட முறையில் இந்த வீடு கட்டி முடிப்பதற்கும் இன்று வரையும் ஒரு தமிழினத்தில் மாபெரும் தலைவன் வாழ்ந்த வீடு, இருந்த வீடு, இன்றும்
மக்கள் மனத்திலே இது அமுதண்ணருடைய வீடு என்று சொல்லப்படுகின்ற வீடாக அதை தொடர்ந்தும் பேணுவதற்கு இன்று அமுதண்ணர் அக்கா இருவருடைய பெயராலும் இது ஒரு ஞாபகத்த இல்லமாக உருப்பெற்று அங்கே ஒரு அமுதண்ணருடைய உருவ சிலை மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அமுதண்ணர் இருந்த காலங்களிலே யாருமே சொல்வார்கள், அமுதண்ணருடைய சரித்திரத்தை சொன்னால் தமிழ் மக்களுடைய ஆரம்பகால விடுதலை போராட்டம் அல்லது சாத்வீக விடுதலை போராட்டத்தின் கதையை சொன்னதாக இருக்கும். அது உண்மை. அது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தமட்டில் அவரை நன்றாக தெரிந்தவர் என்ற ரீதியிலும் மிகவும் நெருக்கமாக நாங்கள் பழகியவர்கள் என்ற ரீதியிலும் ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியும். அவர் சாத்வீக போராட்டத்தில் மாத்திரமல்ல, பிற்பட்ட காலத்திலே 80களுக்கு பிறகு இந்த ஆயுத போராட்டங்கள் எல்லாம் வந்தபோது அதனுடைய தலைவர்கள் மிக நெருக்கமாக அண்ணன் அமுதலிங்கம் அமுதனிடம் வந்து இந்த வீட்டிலே இருந்து விவாதித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். மிக காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கிறதை நானும் பார்த்திருக்கிறேன். அது என்னுடைய தலைவர் உமாமகேஸ்வரனாக இருக்கலாம், அல்லது விடுதலை புலிகளின் தலைவர் தம்பி பிரபாகரனாக இருக்கலாம். அவருடன் மிக நெருக்கமாக அவருடைய மிக அன்புக்குரியவர்களாக மிக நீண்ட காலமாகவே இருந்திருக்கின்றார்கள். அப்படியாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு இந்த மக்களுடைய விடுதலைக்கு வித்திட்டவர் மிக முக்கியமாக அண்ணன் அமுதலிங்கம்தான். ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருந்தாலும் கூட அதை எடுத்து சென்ற பெருமை அண்ணன் அமுதலிங்கத்துக்குத்தான் இருந்திருக்கின்றது. அவருடன் சேர்ந்து மிக இளைஞனாக வடகிழக்கின் பட்டி தொட்டியெல்லாம் இந்த விடுதலை போராட்டத்தின் கருவை எடுத்து சென்ற பெருமையிலே அண்மையிலே காலம் சென்ற அண்ணன் சேனாதி ராஜாவும் அடங்குவார். பலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக, அந்த காலத்திலே அவர்களுடன் பழகியவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்களாக, நிச்சயமாக இந்த விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக எடுத்துச் சென்றவர்களாக, தாங்களே தங்களுடைய முழுமையான வாழ்வையும் குடும்பத்தையும் இதற்காக அர்ப்பணித்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்கள் நிச்சயமாக ஆயுத போராட்டத்துக்கு செல்லுகின்ற போது தங்களையும் குடும்பத்தையும் அர்ப்பணித்து சென்றவர்களாகவே இருந்திருக்க முடியும். ஏனென்றால் என்று இருப்போம் நாளை இருக்க மாட்டோம் என்பது தெரியாமல் வாழ்ந்தவர்கள். அப்படியான ஒரு வாழ்க்கையை அண்ணன் அமிர்தலிங்கம் கூட வாழ்ந்திருக்கின்றார். மிகவும் தீவிரமாக நான் பார்த்திருக்கின்றேன். அரசியல் தலைவர்கள் மத்தியிலே சொல்வார்கள், ஒவ்வொரு தலைவருக்கும் பின்னால் அவருடைய துணைவியார் இருப்பார் என்று. நிச்சயமாக அக்கா அவருடைய முன்னேற்றத்திற்கும் அல்லது அவருடைய அர்ப்பணிப்புக்கும் போராட்டத்திற்கான தன்னுடைய அர்ப்பணிப்புக்கும் அவர் நிச்சயமாக பின்னால் இருக்கவில்லை. அவர் பக்கத்திலேயே இருந்திருக்கின்றார். அவருடையனையே பயணித்து கடன்கள் அடிக்கப்பட்டதாக தனக்கு அமெரிக்க அடிக்கடி சொல்லுவார் என்று சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் தான் 5 வயது நான் அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த சில பேர் சொன்னார்கள், அந்த சைக்கிளை வந்து போலீஸ் காட்டு கலெக்டர் போலீஸார் என்று சொல்லி. உடனடியாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, உடனே அந்த பைக்கை வாங்கி அப்போ இருந்த பைக்கை தான் அதை பிளத்த தொனியில் ஆங்கிலத்தில் வந்து கத்தினார். இதில் ஏற்பட்ட விளைவுகளுக்கு இந்த போலீஸார் தான் பொறுப்பேற்க வரும் என்று பிளத்தொரு தொனியில் கத்தினார். அப்படி ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவராக உண்மையில் கிடையாது. அப்படியான ஒரு உண்மையிலே ஆளுமை, எதுக்கும் துணிவு, எதுக்கும் ஒரு பயப்படாத தன்மை. அதான் அது சில வழியில் இருந்தால் எதுக்கும் ஒரு பயப்படாத தன்மை. அது சில வழியிலே அது அவருடைய
பலமாகவும் இருந்தது. அது சில வேளையில் அது பலவீனமாகவும் இருந்தது எனக்கு தெரியல. அது ஒரு பலமும் பலவீனமானதும் இருந்திருப்பதற்கு ஆக துணிவு, எதுக்கும் ஒரு அஞ்சாத ஒரு துணிவு, துணிவு, எதையும் பயப்படாதவர், எதையும் போய் கதைக்கலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தெல்லிப்பள்ளியில் தான் அவருடைய அலுவலகம் ஒன்று இருந்தது. தெல்லிப்பள்ளியில் துக்கியம்மன் கோயில் ஆலயத்துக்கிட்ட. அப்போ அங்கே போய் அந்த எல்லாம் அந்த சந்திப்பார்கள். அந்த சந்திக்க தற்பொழுது ஆளுநர் கௌரவிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நினைவில் திறப்பு விழாவையும் தற்பொழுது பெயர்த்தலை சீரநீக்கம் செய்யப்படுகின்றது. இதனை இங்கு வருகிறது எங்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற யாழ் இந்திய துணை தூதரகத்தில் தரிசித்த பின்னர் ஏனையவர்கள் மண்டபத்திலே அமைதியாக அமர்ந்திருந்து தங்களுக்கான